ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா ஹோம் லாக்ஸ். இன்னைக்கு சூப்பர் அண்ட் எம்மியான ஒரு காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு காலிஃப்ளவர் வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப மசாலா கோட்டிங் கொடுக்கல, லைட் மசாலா கோட்டிங் தான் கொடுத்துருக்கேன். அதாவது காலிஃப்ளவர் பக்கோடாவுக்கு பண்ணுவோம் இல்லையா, காலிஃப்ளவர் 65 அதுக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மசாலாஸ் வந்து ஒரு ஹாஃப் குவான்டிட்டி தான் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி மசாலா ப்ரிப்பேர் பண்ணி அதில் தான் போட போகிறோம். இப்போ வந்து தனியாக 65 மாதிரி சாப்பிட்றோன்னா நிறைய கோட்டிங் கொடுக்கலாம். இப்போ காலிஃப்ளவரை எண்ணெய் விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சிக்குங்க. காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பொறுத்தளவுக்கு அதே எண்ணெயை எடுத்து நீங்க ஊற்றி செஞ்சீங்கன்னா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு வெங்காயத்தை எடுத்து நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட வந்துட்டு கொஞ்சமா இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்குங்க, இல்ல குட்டி குட்டி பீசஸா வந்து கட் பண்ணி போட்டீங்கன்னா நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. அதே மாதிரி வந்து கொஞ்சமா வந்து பச்சை மிளகாவும் போடுங்க, அப்போ நமக்கு ஃபிளேவரும் சூப்பரா இருக்கும், டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே அருமையா இருக்கும். இது கூட வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கரைச்சி வச்சிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம இது கூட ஊற்றி நம்ம இப்போ சூப்பரான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இது கூட வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்துட்டு நான் இது ஆட் பண்றேன், சோயா சாஸ். அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுங்க, டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணாதீங்க. சாஸ் ஆட் பண்ணா அந்த அளவுக்கு நமக்கு மஞ்சூரியன் கலர் வராது. ஸோ இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த காலிஃப்ளவரையும் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பொரிச்சு வச்சிருக்கிற பக்கோடாவையும் எடுத்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு வந்துட்டு டாப்பிங்ஸ்க்கு வந்து கொஞ்சமா வந்து மல்லித்தலை தூவ போறேன். நல்லா ஜூஸியா வந்து டேஸ்டியா சூப்பரா இருக்கும் இந்த மஞ்சூரியன். அப்படியே நம்ம ரோட்டு கடையில சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு சப்போஸ் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதுல லிக்விட் கன்சிஸ்டன்சில பண்ணிட்டு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதுமே கூட நீங்க ரோல் மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கனாலுமே சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ நம்ம பிளேட்ல எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பாப்பாவுக்கு டேஸ்டிங்க்கு கொடுத்தேன். பாப்பா இதை சாப்பிட்டுட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு, கிறிஸ்பியாவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா. நம்ம அது மட்டும் இல்லாம கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமா வந்து குக்கிம்பர் அண்ட் தென் வந்து கிரேப்ஸ் அண்ட் தென் ஆனியன் லெமன் எல்லாமே வச்சு பாப்பாவுக்கு வந்து சூப்பராக வந்து சர்விங் பண்ணியாச்சு. இது வந்து பாப்பாவுக்கு நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் வந்துட்டு குழந்தைங்க இந்த மாதிரி விரும்பி கேட்டாங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதை கண்டிப்பாக வந்து செஞ்சுட்டு பாருங்க, சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு. இணைந்திருந்தால் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.